ப்ராசஸிங் ஐடியில எப்படி ஒரு ஹலோ வேர்ல்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறனால, கிராஃபிக்ஸ்க்கு ஹலோ வேர்ல்ட் மாதிரி இப்போ ஒண்ணு பண்ணலாமா? கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலே கிராஃப் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம கிராஃப் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கிராஃபிக்ஸ்னோடனே ஐய்யய்யோ! ஏதேதோ வரப்போது போல மேத்தமேட்டிக்ஸ்லாம் எனக்கு புரியாம இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த சீரிஸோட நோக்கமே அதுதான். நமக்கு புரியாத பல விஷயங்களை ப்ரோக்ராமிங் வச்சு பண்ணும்போது எப்படி நம்ம என்ஜாய் பண்ணி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு அலர்ஜியா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. அது எல்லாத்தையும் அருமையா நம்ம மாத்திரலாம். கிராஃபோட பேசிக்ஸ் என்ன? இந்த மாதிரி ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு 2 ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ். ஒய் ஆக்சிஸ் மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 3,4 எடுத்திருக்கிறேன். 3 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 4 அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ். எக்ஸில் 3யும் ஒய்ல 4ம் மீட் பண்ணுற இடம் தான் நமக்கு 3,4 அப்படிங்கிற அந்த பாயிண்ட். இப்போ அதே கான்செப்டை நம்ம ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேக்கு எடுத்துகிட்டு வரலாமே. இது கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியாக இருக்கலாம், இல்லை உங்களோட மொபைல் ஃபோன் டிஸ்பிளேவாக இருக்கலாம். எல்லா டிஸ்பிளேஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான். நம்ம ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஒரு லென்ஸோ இல்லை ஏதோ ஒரு மேக்னிஃபைங் டிவைஸ் வச்சு ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா, இல்லை கண்ணை ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா சின்ன 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 புள்ளிகள் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சல் அப்படின்னு பேர். இந்த ஒவ்வொரு பிக்சல்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எல்இடியோ எல்சிடியோ இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்பாட்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் அதோடைய அட்ரஸிங் பார்க்கலாமே. அட்ரஸிங் அப்படின்னா இதெல்லாம் எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அட்ரஸிங். ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கிற வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பரை வந்து ஒரு அட்ரஸாக கொடுக்குறோம். அந்த நம்பர் இருக்கிறதுனால எந்த வீட்டை நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த நம்பரை வச்சு சொல்ல முடியுது இல்லையா? அதே மாதிரி தான் டிஸ்பிளேல நிறைய பிக்சல்ஸ் இருக்கும்போது எந்த பிக்சலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த அட்ரஸிங் மெக்கானிசம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கிராஃப் ஷீட்டில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஆனால் டைரக்ஷன் மட்டும் லைட்டாக மாறும். எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் அதிகமாகிட்டே போகும். ஒய் ஆக்சிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும்போது பாசிட்டிவ் ஆகும். பட் நம்ம நார்மலாக படித்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரும்போது நெகட்டிவில் வரும். அது ஒரு டிஃபரன்ஸ் தாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்னு எழுதும்போது பார்த்தீங்கன்னா 0,0ன்னு எழுதுவோம். கம்ப்யூட்டர்ஸில் எல்லாத்தையுமே 0லேருந்து ஆரம்பிக்கும். இப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா 5,0 அப்படிங்கிற அட்ரஸ். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இது 0,5. ஸோ 5,5 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த மாதிரி 5, 10, 1000ன்னு எந்த பிக்சலுக்கு வேணால் நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்து அதை ரெஃபர் பண்ண முடியும். ரொம்ப பாப்புலரான டிவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் ஹெச்டி இல்லை 4K அப்படின்னு வெவ்வேறு ரெசல்யூஷன்ஸில் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த ரெசல்யூஷன்ஸ்க்குலாம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1920/1080 அதாவது 1080 அப்படிங்கிற நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் இருக்கும். இதை வந்து ஒரு 1K டிஸ்பிளே அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி 4 மடங்கு பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னா அது 4K டிஸ்பிளே. ஸோ நார்மலாக வந்து ஒரு லேப்டாப்பில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய பாட்டம் பிக்சலுக்கு பார்த்தீங்கன்னா 1919 அண்ட் 1079 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கலாம். இது நம்ம 0லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதுவே 1லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 1920/1080 அப்படிங்கிற நம்பர் தான் வரும். ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம 1 முன்னாடி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ முடியும் போது 1 முன்னாடி தானே முடியும். அடுத்து கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்லா டிஸ்பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சலுக்கும் பின்னாடி 3 கலர் உள்ள லைட்ஸ் இருக்கும். அந்த 3 கலர் உள்ள லைட்டையும் நம்ம டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல ஆன் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட்ல வெவ்வேறு கலர்கள் வருது. இப்போ நம்ம வீட்டில் பெயிண்டிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி புது கலர் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். டிஸ்பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா பிரைமரி கலர்ஸா இந்த ரெட், கிரீன், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் இருக்கும். ஸோ இந்த RGBயை எந்த அளவுக்கு நம்ம ஆன் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வர லைட்டோட கலர் மாறப்போகுது. ஸோ ரெட், கிரீன், ப்ளூ மூணுத்தையும் மேக்ஸிமம் பவரில் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா 3 ஈக்குவலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் இருக்க போகுது. அதுவே 3மே ஆஃபில் இருக்கும்போது நமக்கு பிளாக்ல இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு கலரை ரெஃபர் பண்ணும்போது இந்த RGB காம்பனண்ட்டுக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஃபைனல் கலர் அமைய போகுது. இப்போ நார்மலாக நம்ம 100% அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது நமக்கு மினிமம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 இல்லையா? அதே மாதிரி தான் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 0, மேக்ஸிமம் 255. இது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதை உடனடியாக கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா இதை நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 0லேருந்து 255 வரைக்கும் மெஷர் பண்ணுறதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா 3 லைட்ஸ்க்கும் வேல்யூ 0 கொடுக்கணும். அதுவே பார்த்தீங்கன்னா எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் வேல்யூவான 255 கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் கிடைக்கும். இப்போ எனக்கு ரெட் மட்டும் வேணும் அப்படின்னா ரெட்டை ஃபுல்லாக ஆன் பண்ணிவிட்டு க்ரீனையும் ப்ளூவையும் ஆஃப் பண்ணிடும். ஸோ 0 0 இருக்கும்போது ரெட் கலருக்கு இந்த கோட் கொடுப்போம்.
அதே மாதிரி தான் க்ரீனுக்கும் ப்ளூக்கும். இந்த 3 கலருக்கும் 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கிற இந்த ரேஞ்சில் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கலர் காம்பினேஷனுக்கும் வெவ்வேறு கலர்கள் வரும். ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். RGB கலராக ஒரு கலரை ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணலாம். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 0s and 1s வச்சு தான் ஒர்க் பண்ணும். அண்ட் அதில் எப்படி நமக்கு ஹெக்ஸாடெசிமல் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே இந்த சேனலில் பார்த்துருக்குறோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஹெக்ஸை பற்றி பார்த்துட்டு வந்துட்டிங்களா? இப்போது இதே கலர்ஸை நம்ம ஹெக்ஸில் டினோட் பண்ண எப்படி பண்ணுவோன்னு பாருங்களேன். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் தான். ஒயிட் பார்த்தீங்கன்னா 255 அப்படிங்கிறதுக்கு ஹெக்ஸ் ஈக்குவலண்ட் FF அப்படிங்கிறதுனால 3 கலரையும் FFFFFFன்னு மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் ஏற்கனவே ஹெக்ஸாடெசிமலில் ஒர்க் பண்ணவர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை ஃப்ரண்ட்டில் நம்ம 0x அப்படின்னு போட்டு எழுதுவோம். ஸோ இப்படி எழுதினாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட்டில் ஹேஷ் போட்டு எழுதினாலும் சரி, கலர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற எந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சு வேணாலும் அதை ரெஃபர் பண்ணலாம். ஸ்க்ரீனில் வரைகிற கிராஃபிக்ஸில் கலரை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த RGB அப்படிங்கிறதோட சேர்ந்து ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டும் இருக்குது. இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக்காக டிரான்ஸ்பரன்சிங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 சர்க்கிள்ஸை ரெட் அண்ட் ப்ளூ கலர்ஸ் வச்சு வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் 255ன்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூவுக்கு வேல்யூ 255ன்னு இருக்குது. அதனால் இது ரெட் அண்ட் ப்ளூவாக இருக்குது. நார்மலாக நம்ம கலர்ஸை வந்து மென்ஷன் பண்ணும்போது இந்த ஆல்ஃபாவை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை மென்ஷன் பண்ணலைன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 0 அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஃபுல்லாக ஒப்பேக்காக இருக்கும். அதாவது ஒரு கலர் இன்னொரு கலரை கண்டிப்பாக மறைச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரெட் சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளூ சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். அதனால் ப்ளூ பார்த்தீங்கன்னா ரெட்டை கம்ப்ளீட்டாக மறைச்சிருது. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நான் ஆல்ஃபாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல்ஃபா 50 அப்படின்னு வச்சு வரையும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ப்ளூவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டிரான்ஸ்பரன்சி கொடுத்ததுனால இந்த காமன் ஓவர்லாப்பிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கண்ணாடியால் பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் தரும். கலர்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ராசஸிங்கில் இருக்கிற முக்கியமான ஒரு பிஹேவியர் பற்றி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ப்ரஷில் நீங்கள் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு படம் வரைஞ்சிட்டு இன்னொரு படத்துக்கும் அதே ப்ரஷ்ஷை அப்படியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அதே ரெட் கலரில் தானே வரும். நீங்கள் கலரை மாற்றுற வரைக்கும் அதே கலர் தான் இருக்க போகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கலரை செட் பண்ணி ஒரு சில ஷேப்ஸை வரைஞ்சிட்டு அடுத்த ஷேப்க்கு அப்படியே போய் வரைஞ்சோம் அப்படின்னா அதுவும் அதே கலர் அதே பேராமீட்டர்ஸோட தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெக்டாங்கிளை ஃபர்ஸ்ட் ரெட்டில் வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் சர்க்கிள் வரையும் போது பார்த்தீங்கன்னா அது ரெட்டாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளை ப்ளூ மாற்றி வரையும் போது அதுக்கப்புறம் வரைகிற எல்லா ஷேப்ஸுமே பார்த்தீங்கன்னா அதே ப்ளூ கலரில் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்க்கு இருக்கிற பேராமீட்டர்ஸ் முக்கியமான விஷயங்கள் 2. ஒன்று ஃபில் கலர், இன்னொன்று ஸ்ட்ரோக் கலர். ஃபில் அப்படின்னா நம்ம உள்ளே போடுற கலர், ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அதோடைய பார்டர். நீங்கள் ஏற்கனவே இதை நிறைய சாஃப்ட்வேரில் பார்த்துருப்பீங்க. ஒரு MS பெயிண்ட்லையோ MS ஆஃபீஸ்லையோ நீங்கள் ஒரு ஷேப் வரைகிறீங்க அப்படின்னா இந்த பார்டர் அண்ட் ஃபில் கலர்ஸ் இருக்கும். அதே தான் இங்கே, பட் ஜஸ்ட் இங்கே பார்டருக்கு பதிலாக ஸ்ட்ரோக் அப்படின்னு பேர். நீங்கள் வேணும்னா அங்கே எப்படி வந்து கலர்ஸை ரிமூவ் பண்ணலாமோ அதே மாதிரி இங்கேயும் வரையும் போது நம்ம ஃபில் வேண்டாம், ஸ்ட்ரோக் வேண்டாம் அப்படின்னு கூட கான்ஃபிகர் பண்ணலாம். அண்ட் அகெயின் ஸ்ட்ரோக்குக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் வெயிட். இப்போது தேவையான பேசிக்ஸ் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. இதை வச்சு நம்ம ப்ராசஸிங்கில் ஒரு ஹலோ வேர்ல்ட் பண்ணலாமா? அண்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ராசஸிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சஸ். அதனால தான் நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஸ்கெட்ச் அப்படிங்கிற பேரோட வருது. இப்போது ஒரு எம்டி ஸ்கெட்சை நம்ம ரன் பண்ணால் எரர் எதுவும் இல்லாமல் ஒரு விண்டோ கூட ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த விண்டோட சைஸை முதல்ல நமக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள். இதுக்கு 1 or 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். ஒன்று கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ் சைஸ், 2 கொடுக்கும்போது முதல் பேராமீட்டர் எக்ஸும் ரெண்டாவது பேராமீட்டர் ஒய் சைஸும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேராமீட்டர் கொடுத்ததுனால 500 பிக்சல் சைஸில் எக்ஸ் ஆக்சஸ் மட்டும் ஸ்கேல் ஆயிருக்கு. அதே நான் இப்போ 800x800 சைஸ்க்கு ஒரு விண்டோ கேட்குறேன். அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் ஷேப்பான சர்க்கிள் வரையலாம். சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர். ஏன்னா கண்டிப்பாக அது எங்கே வரையணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா 2 தேவை, எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 800 சைஸில் விண்டோ இருக்கிறதுனால நான் நடுவில் இருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ 400,400ல் சென்டரில் எனக்கு இந்த சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகணும். என்னடா இது கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி பேசும்போது டாப் லெஃப்ட் தானே 0,0 அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து 400 சொல்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோக்கு ரிலேட்டிவ். ஸோ உங்கள் விண்டோ எங்கே இருக்கோ அந்த விண்டோக்குள்ளே இருக்கிற சைஸை தான் நம்ம மெஷர் பண்ணோம். விண்டோவுடைய டாப் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 0,0லேருந்து 800,800 வரைக்கும் போகுது. அப்படிங்கிறனால விண்டோவோட சென்டரை நான் 400,400 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட சைஸ் நான் 100 பிக்சல் சைஸ் ரேடியஸில் இந்த சர்க்கிளை வரையணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் ஸ்ட்ரோக் அண்ட் ஃபில் கலரில் இந்த சர்க்கிள் வந்துடுச்சு.
இந்த சர்க்கிளோட கலர் நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபில் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஃபில் கலரை நம்மளால் மாற்ற முடியும். ஃபில் கலருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆர்ஜிபியோ இல்லை ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவோ கொடுக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெனுவில் டூல்ஸில் இருக்கிற கலர் செலக்டர் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கலர் செலக்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் இங்கே இப்படி சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கலரை இங்கே ஹைலைட் பண்ணி காட்டும். எனக்கு இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஆர்ஜிபி வேல்யூஸை நோட் பண்ணி நான் இங்கே டைப் பண்ணலாம். இல்லைனா காப்பி அப்படின்னு கொடுத்தனா இங்கே இருக்கிற இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எனக்கு காப்பி ஆகிடும். இதை நான் ஆர்ஜிபியாக டைப் பண்ணனா இந்த மாதிரி டைப் பண்ணணும். 123 76 234 அப்படின்னு நான் டைப் பண்ணி சும்மா ரன் பண்ணுறேன் என் ப்ரோக்ராமை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண கலரில் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இதையே நான் ஹெக்ஸாடெசிமலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி 3 தனித்தனி நம்பர்ஸாக கொடுக்காம ஒரு ஸ்ட்ரிங்காக அதை பாஸ் பண்ணணும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே தான் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அதனால் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நான் முன்னாடி காப்பி பண்ண அந்த வேல்யூவை இங்கே பேஸ்ட் பண்ணி இதே ப்ரோக்ராமை நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா அதே கலரில் எனக்கு அதே அவுட்புட் வருது பாருங்கள் இப்போது. ஸோ கலர் சூஸ் பண்ணுறதுக்கு இதில் எந்த மோடை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெக்ஸ் ஸ்ட்ரிங் கொடுங்க, இல்லை ஆர்ஜிபி வேல்யூஸாக கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வரையணும் அப்படின்னா ரெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்புட் கொடுக்கணும். இந்த விண்டோ ஒரு ரெக்டாங்கிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விண்டோவோட டாப் லெஃப்ட் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த கோஆர்டினேட்டை XY ஆக்சிஸில் கொடுக்கணும். ஸோ 2 இன்புட் போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்த் அண்ட் ஹைட் கொடுக்கணும். இது இல்லாமல் இந்த விண்டோவோட 4 எண்ட் இருக்கு இல்லையா, இந்த 4 எண்டோடைய கோஆர்டினேட்ஸை கொடுத்து கூட பிரிண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ். அந்த மோட்ஸ் எல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு 100,100ல் 50 வித் 100 ஹைட்டில் ஒரு ரெக்டாங்கிள் கேட்குறேன். அதே கலரில் அதே பேராமீட்டர்ஸோட தான் இப்போ ரெக்டாங்கிள் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு ரெக்டாங்கிளுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு முன்னாடி அதோடைய கலரை மாற்றணும். இங்கே வந்து நான் ரெட் கலர் எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமலில் FF000 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கானது இல்லையா, ஸோ அதை ஃபுல்லாக வச்சிடுறேன். மீதி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலரில் ஒரு ரெக்டாங்கிள் வந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி இன்னும் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ராசஸிங்கோடைய ஹோம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே மேலே ப்ராசஸிங் பைத்தான் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தானுக்கான ப்ராசஸிங் டாக்குமெண்டேஷன் பேஜை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸிங்கில் பைத்தானுக்குன்னு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம வேரியபிள்ஸ் பற்றி இன்னும் பார்க்கல. இந்த மாதிரி டபுள் ப்ராக்கெட் போட்டிருக்கிற எல்லாமே ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். ஸோ 2D ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா 2 டைமென்ஷனலாக நம்ம வரைகிறதுக்கு இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறது, எப்படி ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் வரைகிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதோடைய டிஸ்கிரிப்ஷன், சின்டாக்ஸ், அதில் இருக்கிற ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான இன்புட்ஸை வச்சு கால் பண்ணலாம். அதனால் அந்த ஒவ்வொரு இன்புட்டுக்கும் இங்கே டிஸ்கிரிப்ஷனும் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்மளால் பார்க்க முடியும். ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்ட் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ரெக்டாங்கிளை கார்னர் மோடில் வரைகிறது, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாப் லெஃப்டோடைய கோஆர்டினேட்ஸை கொடுத்துட்டு விட்த் அண்ட் ஹைட்டை வச்சும் வரையலாம். இல்லைனா 4 கார்னரையும் பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். இல்லைனா ரேடியஸ் மோடில் நம்ம ரெக்டாங்கிளோடைய சென்டர் கோஆர்டினேட்டையும் அதை சுற்றி இருக்கிற டைமென்ஷன்ஸை ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் மாதிரி பாஸ் பண்ணி வரைகிறது அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் இங்கே ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிளும் நம்மளால் பார்க்க முடியும். இதை வச்சு உங்களால் என்ன க்ரியேட்டிவாக வரைய முடியுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். உங்களோட க்ரியேஷன்ஸை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த இமேஜர் வெப்சைட்டில் வந்துட்டு நியூ போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய பிக்சர்ஸ் இங்கே போட்டிங்கன்னா உங்களுடைய பிக்சருக்குன்னு ஒரு அட்ரஸ் க்ரியேட் ஆகும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி வீடியோட கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோ பண்ணுறதுக்குள்ளே போடுற உங்களுடைய க்ரியேஷன்ஸ் எல்லாம் நான் வீடியோவில் ஃபீச்சர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளோட சுதந்திர தினம் இல்லையா, அதோடைய சிறப்பாக நான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸை மட்டுமே வச்சு எந்த காம்ப்ளிகேட்டட் விஷயமும் பண்ணலங்க, அதை மட்டுமே வச்சு நம்மளோட ஃப்ளாகை வரைஞ்சிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதோடைய கோட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃப்ளாகோட சைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியாவோட அலைன் ஆகி ப்ராப்பரான சைஸில் இருக்குது. இதை நான் எப்படி வரைஞ்சேன், எப்படி கலர்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. நம்ம லைவ் கோடிங் செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா கோடிங்கை கற்றுக்கிறது ஒரு விஷயம், சின்டாக்ஸை ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணும்போது நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கைடன்ஸ் வேணும். ஸோ நம்ம சேனலில் லைவ் ப்ரோக்ராமிங் செஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் நிறைய அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட சக்கராவையும் அழகாக வரைஞ்சிருக்க முடியும். பட் நான் சொன்ன மாதிரி இங்கே பேசிக்ஸை மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறனால நான் ரொம்ப பேசிக்கான ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.
கலர் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, கவலைப்படாதீங்க, மறக்கலை. நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 பிட் கலர்ஸ். அதாவது ஒவ்வொரு கலரையும் பார்த்தீங்கன்னா 8 பிட் கொண்ட வேல்யூ வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். பைனரி சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஒரு பிட் வச்சு 2 வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதாவது 0 and 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2 பிட் வச்சு 4 வேல்யூஸ். இதுக்கான காமன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 பவர் n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் பிட்ஸ். அந்த மாதிரி 8 பிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 பவர் 8 என்னன்னு கால்குலேட் பண்ணால் 256. ஸோ 1 2 3ன்னு 256 வேல்யூஸ் நம்மளால் 8 பிட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நம்ம 0லேருந்து கவுண்ட் பண்ணுறதுனால அது 255ஓட முடியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 255 வரைக்கும் தான் ஒவ்வொரு கலரோட வேல்யூவும் மேக்ஸிமம் போக முடியும். அதனால தான் ஹெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரையும் எஃப்எஃப்னு போட்டு எழுதுறதுனால 3 கலருக்கு ஆர்எஃப் சேர்ந்து வருது. இந்த ஆர்எஃபோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிங்கன்னா 16 மில்லியன் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்பிளேஸில் விளம்பரத்துலேயே பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் கலர் டிஸ்பிளே அப்படின்னு விளம்பரப்படுத்துவாங்க.